ஒரு பக்கம் இப்போ நம்ம யாழ்னி இருந்துட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வந்து தான் கர்ப்பமா இல்ல, அந்த கர்ப்பம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு உண்மை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இனியா இருந்துட்டு அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை வந்து பண்ண போறாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜையில உட்காரணும். அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா இருந்துட்டு இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து இந்த பூஜையில கலந்துக்கலான்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறாங்க. நம்ம விக்ரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வர முடியாத சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, ஏற்கனவே இனியா மேல கோவத்துல இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ பத்தி அலைஞ்சிட்டு இருக்கிறது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயத்துல அவரு சிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இனியா வந்து கூப்பிட்டா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இனியா மட்டும் கிளம்பி போறாங்க. ஆனா, அங்க போனதுக்கு அப்புறமா இந்த நல்ல சிவம் வந்துட்டு நம்ம இனியா கிட்ட சொல்ற வார்த்தைய கேட்டு, நம்ம இனியா இருந்துட்டு இப்போ பயங்கர அதிர்ச்சியோட அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடு திரும்ப போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யாழினிய வந்து இப்ப கூப்பிட்டு, அதாவது யாழினிக்கும், இளங்கோவுக்கும் ஒரு யாகம் வந்து நடத்தணும். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த நல்ல சிவத்துக்கு ரொம்ப பயம். அந்த குழந்தை வந்து இப்ப உயிரோட இருந்தா என்ன? செத்தா என்ன? அப்படின்ற மாரி தான் இந்த நல்ல சிவம் இருந்துகிட்டு இருந்தாரு. ஆனா, அவரோட உயிர காப்பாத்த போறதே அந்த குழந்தை தான். நம்ம இளங்கோவுக்கு பொறக்க போற குழந்தை தான் அப்படின்ன உடனே, அவங்க அந்த குழந்தைய பார்த்து பார்த்து வந்து இப்போ கவனிக்கிறது மட்டும் இல்லாம, அதாவது இல்லாத குழந்தைய அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாகம் நடத்துறது, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா பொறக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த நல்ல சிவம் எல்லா நல்லதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, நம்ம யாழ்னி வந்துட்டு அத்த இல்ல அத்த, நான் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து உட்கார முடியாது. நான் எப்படி வந்து அங்க உட்காருறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில யாழ்னிக்கு வந்து புரிய வச்சு, அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயி, இப்போ அந்த யாகத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுர்றாங்க. ஒரு பக்கம் நல்ல சிவம் வந்துட்டு, "ஆமா யாழ்னி, நீ என்ன வேணாலும் கேளு. உனக்கு எல்லாத்தையுமே நான் செஞ்சு தர்றதுக்கு தயாரா இருக்கேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் யாழ்னி, அதுக்கப்புறம் இளங்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இன்னும் இனியா வரல. இனியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூஜையில கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த பூஜையில கலந்துக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இனியாவ வர சொல்றாங்க. ஆனா, இந்த இடத்துல இனியா வர்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல சிவம் வந்துட்டு அந்த நம்ம இனியா வந்த உடனே, "நீ எதுக்காக இங்க வந்த? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு மருமக. அது வந்து பார்த்தீங்கன்னா, யாழினி மட்டும் தான்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் நம்ம இனியா இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அங்க இருக்கிற அந்த இவன் இருக்கான் இல்லையா? ஐயரு. அவன் இருந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாகம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது போல இருக்கே. அபசகுனமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது நெருப்பு வந்து அவிஞ்சு போச்சே அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சான். அத பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமா அதிர்ச்சி. அதே மாதிரி யாழினி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் இந்த நல்ல சிவன் வந்துட்டு, எல்லாம் இவளால தான் ஆனது. இவ வந்து பார்த்தீங்கன்னா தரித்திரம் புடிச்சவ. இவ வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது கூட நெருப்பு கூட அணைஞ்சு போச்சு. அதுக்காக தான் சொல்றேன். இவ நம்ம வீட்டுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு, முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய போக சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனியாவ பார்த்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது உண்மையான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, யாழினி அந்த யாகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தான். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமே ஆக முடியாது. அவங்க இப்போ கர்ப்பமாவும் இல்ல. அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது அணைஞ்சிருக்கு. ஆனா, இப்போ நம்ம இனியா வந்ததுனால, அந்த பழி வந்து பார்த்தீங்கன்னா, இனியா மேல விழுந்து, யாழினி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல காப்பாத்தப்படுறாங்க. அதுவரைக்கும் நம்ம இனியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.